முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்றே என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு. உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. இன்று ஒரு சாதாரண நாள் இல்லை. இன்று உன் உள்ளத்தில் ஒரு ஒளி பிரகாசிக்கப் போகின்றது. இன்று நீ உன் பயங்களை கலைத்து உன் சக்தியை காணும் நாள். நீ எதிர்பார்த்த ஆசைகள் தொடங்கும் தருணம் இது. இன்று நீ எடுத்த ஒரு சிறிய செயலின் முடிவே நாளைக்கு வெற்றியின் அடித்தளம் ஆகப் போகின்றது. உன் கனவுகள் சின்னதாக இருந்தாலும் உன்னிடம் இருக்கும் உண்மையான நம்பிக்கையை நான் அறிந்தவன். இன்று நீ திரும்பிய பக்கமெல்லாம் என் அருள் உனக்கு உண்டு. உன்னுடைய துரோகியின் இல்லத்திலிருந்து இப்பொழுது ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. உண்மைகள் எப்பொழுதும் நிராகரிக்கப்படும், வெறுக்கப்படும், ஒதுக்கப்படும், மறைக்கப்படும். ஆனால் உண்மை ஒருபோதும் தோற்று போகாது. நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும். அதனால் உண்மையாக இருந்து என்ன வெற்றியை கண்டேன் என்று யோசிக்காதே. நீ உண்மையாக இருப்பதே பெரிய வெற்றிதான் தங்கமே. இப்பொழுது உன் துரோகியின் வீட்டில் இருந்து உன் அருமையை புரிந்து கொண்டு அவர்கள் வருகின்றார்கள். நீ எந்த அளவிற்கு அவர்களுக்கு உண்மையாக இருந்தாலும் அவர்கள் உனக்கு துரோகத்தை இழைத்து விட்டார்கள் என்று நீ ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டு தான் இருந்தாய். அது எனக்கு நன்றாக தெரியும். அந்த துரோகத்திற்கு பலனாக அவர்கள் தண்டனையை இப்பொழுது அனுபவித்து விட்டார்கள் தங்கமே. அதனால்தான் அவர்கள் தானாகவே உன்னை தேடி வந்து ஒரு நல்ல செய்தியை கூறப்போகின்றார்கள். உன்னிடம் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்கப் போகின்றார்கள். உன் வேதனைகளை சொல்லி என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாய். உன் வேதனைகள் அறியாமல் நான் இல்லை. உன் வேண்டுதலை பல நாள் வேண்டிக் கொண்டு வருகின்றாய். நிதமும் என்னை பிரார்த்தனையும் செய்து வருகின்றாய். உன் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றும் பல நாள் கண்ணீரில் அழுகின்றாய். உன் வேண்டுதலை நிறைவேற்ற காலம் தாமதமாகும். அதுவரை என்னை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டே முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே இரு. உன் வேதனையை காணாமல் செய்து உன் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவேன். என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சந்தோஷத்தை மட்டுமே நான் கொடுப்பேன். நான் இருக்கின்றேன் தங்கமே, உனக்காகவே. நிச்சயம் உனக்கு செய்த துரோகத்திற்கு பலனை அனுபவித்துத்தான் இப்பொழுது உன்னை தேடி வருகின்றார்கள். அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உன்னுடைய கையில் தான் உள்ளது. நீ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் நன்றாக யோசித்து எடு. உன் பக்கம் நியாயம் இருக்கின்றது. நானும் இருக்கின்றேன். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.